என்னடா அந்த அரசு தரப்பு வக்கீல் இப்படி பண்ணிட்டாரு? நாளைக்கு கேஸ் என்ன ஆகுமோ என்னவோன்னு பயமா இருக்குடா. எந்த விஷயமும் தெரியாம சக்தியை எப்படி அவன் பேச முடியும்? அப்ப யாரோ அவனுக்கு சொல்லி கொடுக்கறாங்க. அவர் மட்டும் வெளியே வரலனா நான் செத்துருவேன்டா. அம்மா, ஏமா இப்படி நெகட்டிவா பேசுறீங்க? மா, எல்லாம் சரியாயிடும்மா. கோர்ட்ல தேவையில்லாம அந்த அரசு தரப்பு வக்கீல் சக்தியை இழுத்து நல்லா வாங்கி கட்டிக்கிட்டான். இனி சக்தியை பத்தி பேச மாட்டான்னு தோணுது. அப்பா கேஸ கரெக்டா ஹேண்டில் பண்ணா கண்டிப்பா அவர் வெளியே வந்துருவாரு. மீனா, ஏய் மீனா, என்ன ரொம்ப நேரமா மேல பார்த்து தனியா நம்ம யோசிச்சுட்டு இருக்க? அதுவா தான், எனக்கு ஒரு பெரிய சந்தேகம். அதத்தான் தீவிரமா யோசிச்சுட்டு இருக்கேன். பெரிய எல்எல்பி லாயருக்கு படிச்ச மாதிரி கோர்ட்டு கேஸ் உனக்கு புரிஞ்சிருச்சா என்ன? விசாரணையா யோசிக்கிற அளவுக்கு அவ்வளவு பெரிய மூலக்காரியா? என் மூளைக்கு என்ன குறைச்சு? நான் கேட்க போற கேள்வியை மட்டும் யோசிங்க. நான் எவ்வளவு பெரிய மூலக்காரின்னு அப்ப உங்களுக்கு தெரியும். இப்போ ஒரு பள்ளிக்கூடத்துல பரீட்சை நடக்குதுன்னு வைங்க. ஏதோ ஒரு பையன் நல்லா படிக்கலன்னு சொல்லி எல்லாரோட பரீட்சையை தள்ளி வைப்பாங்களா? சொல்லுங்க. அட அண்ணி, அதுக்கும் கோர்ட்ல நடக்கிற கேஸுக்கும் என்ன சம்பந்தம்? சம்பந்தம் இல்லாமலா இந்த மீனா இத பத்தி இவ்ளோ நேரம் யோசிச்சுட்டு இருக்கேன்? என்ன பார்த்தா எப்படி தெரியுது? அரசு தரப்பு வக்கீல் கேஸ படிக்கணும்னு சொல்றாரு. ஜட்ஜு சரின்னு சொல்லி நாளைக்கு கேஸ ஒத்தி வச்சுட்டாங்க. அந்த வக்கீல் சரியா படிக்கலனா அவருக்காக எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்கணுமா? அந்தால் வரும்போதே படிச்சுட்டு வர மாட்டாரு? ஏன் நம்ம விஸ்வ வக்கீல் கூட இத பத்தி கேட்கலையே. இதுவே அவரு, ஜட்ஜு சார் நான் நல்லா படிச்சுட்டு வந்திருக்கேன், பரீட்சைக்கு போற மாதிரி படிச்சுட்டு வந்திருக்கேன், வாதாடுறேன்னு ஜட்ஜு கிட்ட சொல்லியிருந்தா மாமா ஒரே நாள்ல வீட்டுக்கு வந்திருக்க மாட்டாரு. ச்சே. அந்த வக்கீலுக்கு படிக்க டைம் வேணும்னா ஏன் கொடுக்கணும்? இதை யாராவது யோசிச்சீங்களா? எனக்கு மட்டும்தான் யோசனை வந்திருக்கு. என்னத்தான் நான் சொல்றது சரிதானே?